யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய சீஷர்களே ரொம்ப இளமையானவனாக இருந்தது இந்த யோவான். மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருந்ததோ என்னமோ, யோவான் ரொம்ப ஒரு இள வயது உள்ளவராக இருந்தார். ஏறக்குறைய ஆண்டவருடைய வயதுக்கு ஒத்த வயதாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு மிக நெருக்கமானவராகவே இருந்தார். அவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆண்டவர் மேலே இருந்த அன்பு தான் அவரை சிலுவை வரைக்கும் தைரியமாக நிற்க வச்சிச்சு. ஆண்டவரோட கூட எத்தனையோ தைரியசாலிகள் இருந்தாங்க. உண்மைதானே, பேதுரு ஒரு தைரியசாலி தானே. அவரை பிடிக்க வரும்போது ஆண்டவர் மேலே இருந்த அன்புனால் பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதையை வெட்டி போட்ட ஒரு ஆள். அவ்வளோ வைராக்கியமான ஆள், சொல்லப்போனால் தைரியமான ஆள், கோபக்கார ஆள். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூட இருந்தப்போ எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த சிலுவைக்கு பக்கம் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார். அந்த நெருக்கம்தான் அவரோடு கூட அந்த கஷ்ட நேரத்தில் நிற்க வைத்தது. ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பில் கூட இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து அவ்வளவு நெருக்கமாக கண்ணுமாகவே பேசிக்கொள்வார்கள். யூதாசனுடைய காரியத்தை அந்த கண் சைகையிலேயே ஆண்டவரோடு பேசிக்கொள்ளுகிற அளவுக்கு மிக நெருக்கமானவோ, எதிர்காலத்தை குறித்து அறியவும் தேவனோடு இணைந்து இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். அதனால தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் போதே தன் தாயை குறித்தும் கரிசனை உள்ளவராகவே இருந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற தேவனுடைய மக்களே, அந்த பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்த ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த ஆண்டவர் சிலுவையில் பேசின 3வது வார்த்தை. நிறைய நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் நமக்கான பொறுப்பை விட்டு நம்மை விலகி போக செய்து விடுகிறது. நிறைய விசுவாசிகள் அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டம் பிரதர், இந்த கஷ்டத்தில் நான் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது, எனக்கே பயங்கரமான பிரச்சனை, இந்த பிரச்சனையில் எப்படி நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறது. அப்படி பார்த்தால் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற தன் தாயை அங்கே பார்க்கிறார். தன்னுடைய தாய்க்கு ஒரு அடைக்கலம் தேவை என்று ஆண்டவர் அங்கே உணர்கிறார். என்னதான் ஆண்டவர் தாய்க்கு மேலே அவ்வளவு அன்பு உள்ளவர் தெரியுமா? அவர் அதிகமாக மரியாள் தன்னை நெருங்கி வந்து தன்னை டிபெண்டாக இருந்து விடக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய நோக்கமே ஒழிய அவர் தாயை நேசிக்காமல் இருந்ததல்ல. ஏன்னா அவருக்கு நன்றாக தெரியும், நான் சீக்கிரமாக மரித்து போய்விடுவேன், என் தாயாகிய மரியாள் என்னையே டிபெண்ட் பண்ணி இருந்தால் அவளுக்கும் அது பிரச்சனை என்பதை தேவன் உணர்ந்திருந்தார். அதனால்தான் ஒரு தடவை தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பார்க்க வரும்போது, யார் என் தாய், யார் என் சகோதரர், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயும் என் சகோதரனுமாக இருக்கிறான் என்று சொல்லி முகத்தில் அடித்தது போல் அனுப்பிவிடுவார். ஓடி வந்த சீடர்கள்லாம் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, உங்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், அவர்களே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்களை குறித்த ஒரு கரிசனை அவருக்கு இருந்தது. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை மட்டும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த தேவனுடைய இயேசுவாகிய ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஆணித்தரமாக இதில் சொல்லுவார். முக்கியமாக ஆண்டவருக்கும் மரியாளுக்கும் உள்ள உறவை இவர்தான் அழகாக எடுத்து எழுதியிருப்பார். கானா ஒரு கல்யாணத்தை வேறு யாரும் எடுத்து எழுதவில்லை. யோவான் சுவிசேஷம் ஒரு வித்தியாசமானதும் மிக நெருக்கமானது. அதுபோல் அந்த யோவான் 14 கடைசி பஸ்காவில் ஆண்டவர் பேசின அநேக வார்த்தைகள் யோவானில் மட்டும்தான் இருக்குது. யோவான் 14 சிலுவை தொடங்கி விடுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே பஸ்கா தொடங்கி விடுகிறது. அந்த உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதெல்லாம் வேற எந்த சீஷர்களும் எடுத்து எழுதினதில்லை. வேறு எந்த சீஷர்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினதை விட இவர் தேவனோடு அதிக நெருக்கமாக இருந்ததினால்தான் இவைகளை அவரால் எடுத்து எழுத முடிந்தது. ஒவ்வொரு நிருபங்களும் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களும் நமக்கு தேவை. அதில் இது முக்கியமானது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த காலையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம், உங்களுக்கும் ஒரு தாய் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கலாம். இவர்களை குறித்த அன்பும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு மிக மிக தேவை. உங்களுக்கான சபை, இவைகளை குறித்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு உள்ள கவனம். சும்மா ஏதோ வழிபோக்கர்கள் போல் அநேகர் சபையில் உட்கார்ந்து விட்டு போகிறார்கள். இங்கே தான் பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது.
இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல உறவு. இங்கே எல்லாம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை தேவன் இங்கே காண்பிக்கிறார். குடும்பத்தை அவர் வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சிறு வயதிலே தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படிந்திருந்து தச்சனாகிய தன் தகப்பனுடைய வேலையை இயேசு செய்தார். மூத்த பிள்ளையாகி அவர் தன்னுடைய மற்ற பிள்ளைகள், அவருக்கு பின்னாக பிறந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்படி தன் தகப்பனாருக்கு எத்தனை வயது வரை? 30 வயது வரை. 30 வயது வரை எந்த ஊழியத்திலும் அவர் ஏறக்குறைய ஒரு தடவை தவிர ஈடுபடாமல் 30, அப்போ குடும்பத்தோடு தான் அதிக நேரம். ஊழியத்தில் வெறும் 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் குடும்பத்தோடு கூட தான் அதிக நேரம் செலவிட்டார். மரியாளும் ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய இருதயத்தில் விதைத்து வைத்தாள். ஏன்னா இந்த மரியாள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப பெஸ்ட்டு. ஏனென்றால் வேதம் தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா வசனத்தை அறிந்த மகள் அவங்க. வசனத்தை இருதயத்தில் எப்பொழுதுமே போட்டு வைக்கிறவங்க. இங்கே அநேகர் வசனத்தை கேட்க முடியாத காரணம், வசனத்தை கேட்காம 400 நாள் ஜெபம் பண்ணாலும் சரிதான், 40 நாள் சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரிதான், அந்த ஜெபம் கேட்கப்படாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அது நான் சபையில் உணர்றேன். வர்றோம், கொஞ்சம் பாட்டு பாடுறோம், கரெக்டாக வசனத்தை சொல்லும்போது கண்ணை மூடி தூங்கிட்டு போயிடுறோம். தேவன் நம்மோடு பேசி அவருடைய இருதயத்தை நம்மகிட்ட பேசுகிறதே வசனம்தான். வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பானதான். அப்போ நீங்கள் எதை முக்கியப்படுத்தணுமோ அதை விட்டுடுறோம் பல நேரங்களில். அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு பொறுப்புணர்வு தேவை. நம்முடைய குடும்பத்தை குறித்த பொறுப்புணர்வு, நம்முடைய உறவுகளை குறித்த பொறுப்புணர்வு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்த பொறுப்புணர்வு, அவர்களை காப்பாற்ற வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கிருந்து அவர் ஏன் இதை சொல்லணும்? அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆழம் இருந்தது, அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அன்று முதல் அதுவரை அவர் ஆண்டவர் மேலே இருந்து அன்பில் நிற்கிறார். ஆனால் இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன அந்த மாத்திரத்தில் அப்போ கூட அம்மானு கூப்பிட மாட்டார், ஸ்திரீன்னு தான் கூப்பிட்றார். ஏன்னா நான் இதை சிந்திச்சு பார்த்தேன், ஏன் அப்படின்னு. முதலாக ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்னாடி அம்மாவுக்கு இல்லை தரிசனம் என்ன. அப்போவே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்முடைய மகன் உலகத்தினுடைய இரட்சகர், அவர் நமக்கானவர் அல்ல, இந்த உலகத்துக்கானவர் என்பதே. அதனால்தான் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்த பின்னாடி ஸ்பெஷலாக மரியாளுக்காக எந்த தரிசனமுமே இல்லை. எந்த இடத்துலையும் மரியாதை வந்து ஆண்டவர் ஆறுதல் படுத்தவோ தைரியப்படுத்தவோ உயிர் தெழுதலுக்கு, ஏன்னா அவர் ஒப்படைக்கிறார். இன்றோடு யோவான் நீங்கள் அதை பார்த்துக்கிறனோ, அவர் உங்களுக்கு, அவங்க தான் இனி உங்களுக்கு தாய் போல், நீங்கள் அவங்கள கவனித்து கடைசி வரை அவங்கள பாதுகாத்துக்கிறணுங்கிற பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தோமாவோட பேசுகிறாரு, எல்லாரோடைய தனிப்பட்ட முறையில் பேதுருவோடு பேசுகிறாரு. பேதுருக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இப்படி சுற்றி சுற்றி எல்லாரோடையும் பேசினாலும் தனிப்பட்ட முறையில் மரியாளோடு அதுக்கப்புறம் பேசினதாக எந்த வரலாறுகளும் இல்லை. சொல்லப்போனால் அந்த உயிர் தெழுந்த பின்னாடி முதலாக ஆண்டவர் ஆண்களுக்கோ சீடர்களுக்கோ தரிசனமாகவில்லை. தான் வாஞ்சித்து முதலாக அந்த கல்லறைக்கு ஓடி வந்தவங்க அந்த மகதலேனா மரியாள், அவங்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய அந்த உயிர் தெழுதலை தரிசனமானார். இங்கே அவர் சொன்ன அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா எருசலேமினுடைய முதல் பிஷப்பாக இருந்தது யார் என்று? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவருடைய சகோதரனாக, ஆண்டவருக்கு பின்னாக மரியாளுடைய கற்பத்தில் பிறந்த யாக்கோபை எருசலேமினுடைய பிஷப்பாக, தலைவராக, திருச்சபைக்கு தலைமை ஸ்தானமாக பேதுரு யார்கிட்ட வந்து சொல்லணும் ஊழியத்தை பற்றி? யாக்கோபுக்கிட்ட தான். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? யாக்கோபுகிட்ட. இந்த உயர்வு எப்படி யாக்கோபுக்கு கிடைச்சிச்சு? யாக்கோபை ஏன் அந்த இடத்துல உயர்த்தினார்கள்? ஸ்தானத்தில் பேதுரு இருந்தார், அதற்கப்புறம் பவுலும் இருந்தார். இவர்களெல்லாம் ஏன் தலைவர்கள் ஆக்கவில்லை? ஆண்டவர் அந்த குடும்பத்தில் 2 பேரை தூக்கி எடுத்தது உங்களுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருந்து 2 பேரை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அதிலும் மூத்தவராக இருந்திருப்பார் என்று சிந்திக்க தோன்றுகிற அந்த யாக்கோபு எழுதின நிருபம் மிக முக்கியமானது. யாக்கோபினுடைய ஸ்தானம் அப்போஸ்தலனுடைய நடுமையத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கூடி ஒரு கமிட்டி கூடி முடிவெடுப்பார்கள். மக்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம், சபைக்கு வருகிறவர்கள் எதில் விடுதலை ஆக வேண்டும். இன்றைக்கெல்லாம்
தமிழ் சமுதாயத்திற்கு அது தேவையாக இருக்கிறது. ஒரு சபை ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு சபை ஒரு விதமாக இருக்குது. ஒரு சபைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இன்னொரு சபைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எதை கை கொள்ளணும் எதை கை கொள்ளக்கூடாதுன்னு இன்றைக்கி மக்களுக்கு தெரிய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கு. அதுக்காக நல்ல வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் நினைக்கிறேன், யோவானிடத்தில் ஆண்டவராகிய இயேசு ஒப்படைத்து விட்டு போன போது யோவான் அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக எடுத்துக்கொண்டார். இயேசுவுக்கு பின்னாக பிறந்த குழந்தைகளை தன் குடும்பமாகவே எடுத்துக்கொண்டார். அந்த 4 பிள்ளைகளில் 2 பேரை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கென்றே பிரித்தெடுத்தார். அதிலும் யாக்கோபை தம்முடைய ஊழியத்தினுடைய முதல் இடத்திலே அந்த எருசலேமை, இன்னைக்கு கத்தோலிக்க வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேதுரு தான் முதல் பிஷப்னு. ஆனால் பேதுருவை கர்த்தர் கனப்படுத்தினார். பெந்தைக்கோஸ்தே நாளில் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் தலைவராக பிற்பாடு யாக்கோபு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கெல்லாம் காரணம், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தாயை ஒப்படைத்தார். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை குறித்ததான கரிசனை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். வேலை குடும்பத்தை மறந்துடக்கூடாது, சம்பாத்தியம் குடும்பத்தை மறந்து விட்டு போயிடக்கூடாது. குடும்பத்தை மறந்து நம்ம எதையோ ஒன்று பிடிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல், இந்த குடும்பம் தான் நமக்கு அந்த குடும்பத்தை உயர்த்துவது, குடும்பத்தை காப்பாற்றுவது. ஆண்டவருக்கே தன்னுக்கு பிறந்த சகோதரர்களை ஒருத்தன் பெரிய இடத்துக்கு வரணும்னு விருப்பம் இருந்திருக்குமானா, அத்தனை பெரிய தெய்வம், இந்த உலகத்தின் மேல் அதிக ஈடுபாடு காட்டாத தெய்வம், தனக்கு பின்னாக பிறந்த தன் சகோதரனை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படி தேவனே தன் குடும்பத்தின் மேல் கரிசனை உள்ளவராக இருந்திருப்பார். ஆனால் அவர் என்னதான் தன்னுடைய குடும்பத்தினர் வந்து தன்னை பார்க்க வந்தாலும், தான் காட்டிக் கொள்ளாதவராக இருந்தாலும், அதை சீடர்கள் எல்லாரும் புரிந்து கொண்டிருப்பார்களோ என்னமோ, அந்த சீடர்கள் எல்லாம் சேர்ந்து தன் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். அது உண்மையிலேயே தேவை நம்முடைய குடும்பங்களை. நான் நிறைய பாஸ்டர்களுக்காக துதிக்கிறேன். அவர்களை விட நல்ல ஊழியர்களாக தங்கள் குடும்பத்தினரை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்காக நன்றி. எத்தனையோ தகப்பன்மார்கள் தங்களை விட நல்ல பிரகாசிக்கிற பிள்ளைகளை எழுப்பியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய வைராக்கியம். நான் ஊழியம் செய்ததை விட என் பிள்ளை ஊழியம் செய்ய வேண்டும், இது தேவையாக இருக்கிறது. எத்தனை ஊழியர்கள் தங்களுக்கு இருந்த பணத்தில் தங்கள் பிள்ளைகளை எவ்வளவு பிரசித்தி பெற்றவர்களாக மாற்றி இருக்கலாம். இன்றைக்கும் சென்னையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் NLAG-யுடைய தலைவர் பாஸ்டர் மோகன் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் நினைத்திருந்தால் உலகத்தில் பெரிய இடத்துல கொண்டு போயிருக்கலாம். அவருடைய சபை சென்னையினுடைய நடு மையத்தில் இருக்கிறது. அந்த சபை முடிந்து திறந்து போகும்போது சென்னையினுடைய நடு மையமே டிராஃபிக் ஜாம் ஆகிறது. அவ்வளவு பெரிய உயர்வை அடைந்த அந்த மனிதனுக்கு அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்க தெரிந்திருக்காதா? பெரிய உயர்விலை கொண்டு போக தெரிந்திருக்காதா? தன்னுடைய பிள்ளைகளும் தன்னை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களே. அந்த எண்ணம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு வருகிறது? ஆனால் நமக்கு இந்த 3வது வார்த்தை கற்றுக் கொடுக்கிறதான மிக முக்கியமான பாடம், நம்முடைய குடும்பங்களை மறந்து. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படியே ஜபம்னு இருப்பாங்க. புருஷன் வந்தாரா, சாப்பாடு போடணுமா, அவரை அன்பு கூறணுமா, அவரை நேசிக்கணுமா, இதெல்லாம் இல்லாத ஜபங்களோ, இதெல்லாம் இல்லாமலே தேவனை தேடுகிறேன் என்று நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது. நம்முடைய குடும்பங்களை குறித்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கே இருக்குமானா, சிலுவையில் தொங்கின அவரே தன்னுடைய குடும்பத்தை நினைப்பார். ஆனால் நம்மை குடும்பத்தை தூக்கி விடுகிற ஒரு ஏணியாக, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக, ஏனென்றால் எப்பொழுதுமே சத்துரு நம்முடைய குடும்பத்தை கெடுத்து அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை கெடுக்க பார்ப்பான். நிறைய காரியங்கள் அப்படித்தான். ஊழியர்களுடைய பிள்ளைகளை தவறான வழிகளிலே நடத்திவிட பார்க்கிறான். அப்போ அந்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு ரோல் மாடலாக, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காமிச்சிட்டு போயிருக்கார். அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய தாயை தனக்கு நேசமான, தனக்கு அன்பான, தனக்கு மிக பாசமாக இருந்த யோவானிடத்தில் ஒப்படைத்து விட்டு போனார். யோவான் கூட எந்த பதவியோ எந்த பட்டத்தையோ எடுத்துக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் அந்த தகுதி யோவானுக்கு இருந்தது. ஆனால் யோவான் அதை விரும்பவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, யோவான் அம்மா ஒரு பக்கத்தில் ஒரு மையன், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மையன். ஆனால் பாருங்க, எங்கேயாவது அவர் நின்று பிரசங்கம் பண்ணாரான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. என் பையனை ஒரு வலது பக்கத்தில் ஒரு பையன் இருக்கணும், இடது பக்கத்தில் இன்னொரு பையன். என் பசங்க 2 பேர் தான் அவங்க கூட இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஒரு சண்டையே மூட்டி விட்டு போனாங்க. ஆனால் யோவான் அதை விரும்பலைங்க. யோவான் பதவிகளை விரும்பலை, யோவான் பட்டங்களை விரும்பலை. யோவான் இயேசுவின் அன்பை பெற்றவராயிருந்தார். யோவான் இயேசுவின் தாயை ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பை வாங்கி கொண்டார். நீங்கள் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை எப்படி நீங்கள் நிறைவேற்றீங்க? இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். ஆனால் அதை வாங்கின யோவான் அந்த தாயை அழகாகவே காத்து கொண்டார்.
இங்கே யோவான் போல் நீங்கள் இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு போலவும் நீங்கள் இருக்கணும். உங்கள் கையில் சபையில் ஒரு சின்ன பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே நின்று செய்கிறது தான் ஊழியன்னு. இதை விட பெரிய கணம் கீழே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. பணிவிடை ஊழியம் எத்தனை கனமானதோ இந்த ஊழியம் தான். பணிவிடை ஊழியம் இருக்கிறது, அது இங்கே நின்று பேசுகிற ஊழியத்தை விட கனமானது. ஏனென்றால் மோசேயினுடைய ஊழியத்தை விட யோசுவாவின் ஊழியம் பல மடங்கு பயங்கரமான ஆசீர்வாதம் உடையது. அதற்கு காரணம் அவன் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான். ஏலியினுடைய ஊழியத்தை விட சாமுவேலின் ஊழியம் மிக மிக பிரசித்தி பெற்றது. 2 ராஜாக்களை தன் கையால் அபிஷேகம் பண்ணினான். ஏனென்றால் அவன் ஒரு பணிவிடை ஊழியம் செய்தான். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. நம்ம சபையில் எப்படின்னா தொடங்குவாங்க, 2 மாதம் செய்வாங்க, அப்புறம் என்ன வரலையா, அது மனிதனுக்காக செய்கிறது. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கிடைத்தால் அதை விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை யோவான் விட்டுருந்தாருன்னா நினச்சி பாருங்கள், யோவான் கவனமாகவே இருந்திருப்பார். சிலுவையில் தாயை கொடுத்துட்டு போனாரே, அந்த குடும்பத்தை நான் தான் காத்துக்கிறணும், அந்த குடும்பத்துக்கு எதுனாலும் ஒன்றுனா நான் தான் பார்த்துக்கிறணும். நான் நினைக்கிறேன், வேதத்தில் சொல்லப்படலை, நான் நினைக்கிறேன் யோவான் கூட சிபாரிசு பண்ணியிருக்கலாம். இயேசுவினுடைய சகோதரன் அந்த உயர்ந்த பதவிக்கு அவரை தான் வைக்கணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். யோவானுக்கு அந்த உணர்வு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இயேசுவை போல் குடும்பத்தின் மேலே அதிக அக்கறை உள்ளவர்களாக இருங்க. நிறைய பாஸ்டர்மாருங்க நல்லா ஊழியம் செஞ்சு கனமான வேலைகளெல்லாம் செஞ்சு ஆண்டவருக்காக நிறைய பிரயாசத்தெல்லாம் பண்ணி குடும்பத்தை விட்டுருவாங்க. அவங்க செஞ்ச தியாகம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் அதிகமாக ஊழியன்னு ஓடி வெளிநாடுகள் அங்கே இங்கேன்னு ஓடி சபைகளாக ஓடி கடைசியில் பிள்ளைங்களை இழந்துருவாங்க. வயசான நேரத்தில் பார்த்து அவங்களுக்கு ஆறுதலாக பிள்ளைங்க இருக்காது, நன்மையாக பிள்ளைங்க இருக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கடைசி காலங்களில் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு, உங்களோடு சேர்ந்து இயேசுவை பின்பற்றுறதுக்கு, உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் சபைக்கு எப்பயுமே சொல்கிறது, பசங்க மேலே அதிக அன்பு நீங்கள் காட்டவே மாட்டீங்க, அது ரொம்ப தேவை. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க நல்ல விசுவாசத்தை ஊற்றி வளர்த்துட்டிங்கன்னா நல்லா நிற்பாங்க ஆண்டவருக்காக. அவங்களுக்குள்ளே அந்த வசனம் உள்ள கிரியை செய்யணும், அவங்களோட அதிகமான நேரம் செலவிடணும். சாயங்காலம் அவங்க லேட்டாக வந்தாலும் உட்காந்து அவங்களோட ஜெபிக்கணும். அந்த குடும்பத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சிலுவையிலே காட்ட முடியுமானா நம்மளால் காட்டணுமா? நம்ம கஷ்டத்தை, நம்ம பொருளாதார தேவைகளெல்லாம் வச்சுட்டு நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கறத கூட நம்ம நிறுத்திடுவோம். இதெல்லாம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. சிலுவையை அவருக்கு தடையாக இல்லை. என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே போனார். பணத்தை நம்ம சொல்லுவோம், எனக்கு செலவு பண்ணுறதுக்கே இல்லை, நான் எங்கே எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கறது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தகப்பனுக்கும் தாய்க்கும் மாதந்தோறும் ஒரு காசை கொடுத்துட்டு உங்களை பார்த்துக்கிறங்கன்னு சொல்லக்கூடாதான். மத்தேயில இருக்குது, சொல்லக்கூடாது. அப்போ அந்த அவங்க இருக்கிற காலங்களில் அவர்களை நம்ம நேசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆண்டவரை போல் அந்த பொறுப்பில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நமக்கு மிக மிக தேவையாக இருக்குது. இந்த காலையில் உங்கள் குடும்பத்தை, இன்றைக்கி நிறைய அம்மாமாருக்கு கணவர் இல்லாமல் தான் இங்கே வந்துகிட்டே இருக்கீங்க. இது எவ்வளோ காலம் தொடரப்போதோ தெரியல. சீக்கிரமாக அதுக்கான ஆசீர்வாதத்தை நோக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். யோசுவா கேட்டார்ல, நீங்கள் என்ன வேணாலும் போங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். என்ன பிரதர், இந்த பிரதரை கேட்டால் சொல்லுவார், அவங்க வீட்டுக்கார அம்மா சொல்லுமா, காலையில் 4:30 ஆச்சு, எந்திரிங்க கூட்டத்துக்கு போங்கன்னு. ஆனால் அந்த அம்மா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. என்ன, எந்திரிங்க டைம் ஆச்சு கூட்டத்துக்கு ஓடுங்க, கிளம்புங்க டீயை சாப்பிடுங்க கிளம்புங்கன்னு. ஆனால் நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் வர்றதில்லை? பதிலே கிடையாது. என்ன, அதனால் தேவனுடைய பிள்ளைகளை சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா தான் எல்லாரையுமே எழுப்பி விடுமா. அவன் பையனே அப்படி தானா, ஞாயிற்றுக்கிழமை ஆனவனை கிளம்பு கூட்டத்துக்கு போ. அதான் என்னன்னே புரிஞ்சுக்கிற முடியல அப்படிம்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து இழுத்து இந்த ஓட்டத்தை வெற்றியாக முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்கலாம்.